வணக்கம். வெல்கம் டு கிஜலட்சுமி பயணி சேனல். நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே, நமக்கு தேவையான உணவுகள முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஹெல்த்தியான உணவுகள சாப்பிடுவோம். தேவையில்லாத ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் சாப்பிடாம இருப்போம். அந்த மாதிரி நெறைய ரெசிபி இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம். சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து கருப்பு கவுனி அரிசி சொல்லுவாங்க இல்லையா? அந்த அரிசி எடுத்திருக்கேன். அது கூடவே மூங்கில் அரிசி அதையும் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு கிளாஸில் இதை வந்து சேர்த்துக்கிறோம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா, சாமை, வரகு, திணை எல்லாமே சேர்த்துக்கலாம். இது கூட நான் வந்து ஒரு 2 கப்பு வந்து உளுந்து வந்து சேர்த்துருக்கேன். நம்ம எப்போதும் நம்ம அரிசி ஊற வைப்போம் இல்லையா? அதே மாதிரி தான். அது கூட இன்னும் கொஞ்சம் இந்த மட்ட அரிசி சொல்லுவாங்க இல்லையா? அந்த அரிசி இல்ல ப்ரவுன் ரைஸ் இது எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே வெந்தயம், உளுந்து எல்லாமே சேர்த்து நம்ம எப்போதும் இட்லி, தோசைக்கு மாவுக்கு வந்து ஊற வைப்போம் இல்லையா? அதே மாதிரி தான். ஒரு 4 கிளாஸ் அரிசினா, 1 கிளாஸ் அளவுக்கு உளுந்து. வெள்ளை உளுந்தா இருந்தா நம்ம கொஞ்சம் அதிகமா சேர்க்கிறதா இருக்கும். அதுவே கருப்பு உளுந்தா இருந்தா இன்னும் நல்லா மாவு வந்து உதிரி ஆகுன்னுவாங்க. அது வந்து கம்மியா சேர்த்தா போதும். இப்போ வந்து எல்லாத்தையுமே நான் வந்து நைட்டு ஊற வச்சுட்டேங்க. ஒரு நைட்டு தூங்கும்போது ஒரு 10 மணி அளவுக்கு ஊற வச்சுட்டேன். காலையில எந்திரிச்சு நல்லா அத 4 தடவ கழுவிட்டேன். ஏன்னா, இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து ஊறுறதுக்கு ரொம்ப நேரமாகும். நான் வந்து மிக்ஸியில தான் அரைக்க போறேன் அப்படின்றதுனால, நல்லா நம்ம நைட்டே ஊற வச்சுட்டோம்னா, நல்லா ஊறியிருக்கும். மிக்ஸியில வந்து நமக்கு நல்லாவே சீக்கிரமா அரைப்பட்டு வந்துரும். நான் வந்து மிக்ஸியில இருக்கிறதுலே பெரிய ஜார் இருக்கும் இல்லைங்களா? அதில தான் போட்டு ஒரு 3 தடவையா போட்டு அரைச்சு எடுத்துக்கிட்டேன். இப்ப இத வந்து ஒரு பாத்திரத்தில சேர்த்துட்டு, மறுபடியும் 2வது தடவ போட்டு, அது கூடவே நான் உப்பும் போட்டு அரைச்சுப்பேன். இன்னும் இது கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கேழ்வரகு ஒரு நாளு, ஒரு தடவ ஊற வைக்கும்போது கம்பு, இந்த மாதிரி மாத்தி மாத்தி நம்ப அந்த ஹெல்த்தியான அரிசி வகைகள ஊற வச்சு நம்ம அரைச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னு வைங்களேன், பசங்களுக்குமே நம்ம அப்படியே தோசையா ஊத்தி குடுக்கும்போது ஈஸியா வந்து சாப்பிட்டுருவாங்க. இன்னும் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம மொடக்கத்தான் கீரை இருந்தாலும் போடலாம். இல்லன்னா புதினா போடலாம். அப்புறம் வெந்தயக்கீரை இந்த மாதிரி கீரைகள போட்டு அரைச்சு வைக்கலாம். நல்லா இப்போ வந்து கையால நல்லா கரைச்சு விட்டுட்டு 2 பாத்திரத்துக்கா மாத்தி அப்படியே எடுத்து வச்சாச்சு. ஒரு 5 மணி நேரம் நல்லா மாவு புளிச்ச பிறகு நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில வச்சுக்கலாம். இப்போ வந்து பாருங்க, இந்த மாவுல நம்ம இட்லி ஊத்துனாலுமே நல்லா வரும். தோசை ஊத்துனாலுமே நல்லா சூப்பரா வரும். இந்த கல்லுல ஒட்டிட்டு திருப்பாம இருக்கிறது அப்படிலாம் இருக்காதுங்க. நல்லாருக்கும். நல்லா இந்த மாதிரி ஹெல்த்தியான மாவு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, நமக்கு வந்து இப்ப காலையில ரொம்ப பசிக்கும் அப்படின்னா, காலையில 1 தோசை இல்லன்னா 2 தோசை மட்டும் ஊத்தி எடுத்துட்டு கூட நம்ம வீட்ல என்ன செய்றோமோ சட்னி, சாம்பார் அது வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இப்ப காலையில தோசை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா, மதியத்துக்கும், நைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, நான் மறுபடியும் சாதம் சாப்பிட போறேன். நைட்டுக்கு நான் மறுபடியும் தோசை சாப்பிட போறேன்னு சாப்பிடக்கூடாது. அப்பதான் நமக்கு வந்து உடல் எடை வந்து குறையாமயே இருக்கும். இப்போ காலையில தோசை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா, மதியம் நெறைய காய்கறி இல்லன்னா முட்டை, பன்னீர் இந்த மாதிரி எடுத்துக்கும்பொழுது, நல்லாவே வந்து உடல் எடை வந்து சரசரன்னு குறையுங்க. நமக்கு வந்து ஒரு 10 கிலோ குறைக்கணும்னாலும் சரி, 20 கிலோ குறைக்கணும்னாலும் சரி, நம்ம வந்து அந்த உடல் எடையை குறைக்கிறதுக்கு தேவையான உணவுகள நமக்கு பசிக்கிறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து டக்குன்னு அந்த மாவ எடுத்து ஒரு தோசை ஊத்தி சாப்பிட்டுக்கிறது. அதே மாதிரி இன்னும் நெறைய ரெசிபி வந்து சொல்றேங்க. அதெல்லாம் நம்ம செய்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து பசிக்கும்போது போயிட்டு, நல்லா ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்லாம் தோணாம இருக்கும். இன்னும் நீங்க அந்த மாவுல நெறைய காய்கறி போட்டோம், கேரட், வெங்காயம் போட்டு மிக்ஸ் பண்ணியும் ஊத்திக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு 2 முட்டை நம்ம வந்து எடுத்துக்கலாம். காலையில எடுத்துக்கிட்டோம்னா, அதுக்கப்புறம் நம்ப அ நெறையா வந்து தேவையில்லாத உணவுகள் சாப்பிட மாட்டோம். ஏன்னா, புரோட்டீன் வந்து நம்ம முதல்ல எடுத்துக்கும்போது நல்லா பசி அடங்கிடும். அவிச்ச முட்டை பிடிக்கல அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி முட்டைய வந்து நல்லா பொரியல் பண்ணியும் நம்ம வந்து ஒரு பவுல் நெறைய எடுத்துக்கலாம். கூடவே நெறைய கேரட்,
வெள்ளரிக்காய் இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது நல்லா பசி அடங்குங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில சமைக்கும்போதே பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு 3 கேரட் தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி வச்சுப்பேன். அதே மாதிரி வெள்ளரிக்காவும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னு வைங்களேன், நமக்கு வந்து அப்படியே இடையில இடையில ஏதாவது சாப்பிடணும்னு தோணும்போது, அப்படியே எடுத்து 2 கேரட்டு, வெள்ளரிக்காய் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பசி வந்து நல்லா அடங்கிடும். கூட ஒரு ஆப்பிள் எடுத்துக்கலாம். வெளியில வாங்கி குடிக்கிற ஜூஸ்லாம் குடிக்காம, நல்லா இளநீ தான் இன்னைக்கு வந்து எடுத்து வச்சிருக்கேன். இளநீ குடிச்சிட்டு, அதில இருக்க தேங்காய எடுத்து சாப்பிடும்போதும் பசி அடங்கிடும். அதே மாரி நெறைய காய் வந்து எடுத்து வச்சிருக்கேன். கூடவே வெள்ளரிக்காய். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா இந்த சக்கரவள்ளி கிழங்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா, உடல் எடை குறைக்கிறதுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து அளவு வந்து முக்கியங்க எதா இருந்தாலும். அளவா ஒரு 2, 3 குட்டி குட்டியா தான் இருக்கு இது. ஒரு 2, 3 மட்டும் நம்ப ஒரு ஈவினிங்ல ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணும்போது இத அப்படியே வேக வச்சு எடுத்து நம்ப காலையில சமைக்கும்போதே இந்த வேலையெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே வந்து ஈவினிங் வந்து ஒரு வாக்கிங் போயிட்டு வரோம், அ கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரோம், யோகாலாம் செய்துட்டு வரோன்னும்போது நல்லா பசி எடுக்கும். அப்போ வந்து இத அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு போனோம்னா, வந்த உடனே ஈஸியா எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாருக்கும். இத வந்து நம்ம அப்படியேவும் சாப்பிடலாம். இல்ல இது கூட கொஞ்சம் பெப்பர், இல்ல மிளகாத்தூள்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்னாலும் சாப்பிட்டுக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். இது வந்து இன்னொரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, பன்னீர் தான் எடுத்திருக்கேங்க. இத வந்து பன்னீர வந்து நல்லா முதல்ல கழுவி எடுத்துக்கணும். அப்புறமா நம்ம வந்து குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாம். எப்படி இல்லன்னா பெரிய சைஸா கூட நம்ம அப்படியே கட் பண்ணி ஈஸியா இருக்கும் நமக்கு ஃப்ரை பண்றதுக்கு. அந்த மாதிரி செய்துக்கலாம். இப்போ வந்து நானு கொஞ்சம் சின்ன சின்ன பீஸா இத கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, அப்படியே வந்து இது கூட கொஞ்சம் உப்பு, மஞ்சள் பொடி, அ சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இல்லன்னா தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். நம்பளோட விருப்பம் தான். அப்படியே போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கலாங்க. ஒரு 3 நாளுக்கு கூட நம்ம ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டக்குன்னு ஒரு ஈவினிங் வந்து இந்த சம்சா சாப்பிட்ணும், பானிபூரி சாப்பிட்ணும், காளான்லாம் இந்த கடையில விக்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிட்ணும்னு தோணும் பொழுது, அப்படியே இந்த பன்னீர் ஃப்ரைய எடுத்து ஒரு 10 பீஸ் எடுத்து குட்டி குட்டியா தானே இருக்கு. அப்படியே ஒரு பவுல்ல போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிட்டோம்னா, கண்டிப்பா உங்களுக்கு அந்த வெளியில வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்ற அந்த கிரேவிங்ஸ் வந்து போயிடும். இதெல்லாம் செய்து வச்சுக்காம இருக்கும்போது தான் நமக்கு அப்படியே வெளியில வாக்கிங் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய கடைகள் இருக்கும். அந்த கடைய தாண்டி நம்ம மனச கட்டுப்படுத்திட்டு வர்றது தான் பெரிய விஷயமே. அப்ப வந்து நம்ம வீட்டுக்கு வந்த உடனே இத எடுத்து சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னா, நல்லா பசி அடங்கிடும். கொஞ்சம் கரம் மசாலா பொடி போட்டு அத அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து நமக்கு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே சாதம் நெறைய தண்ணி வச்சு வடிச்சு எடுத்துக்கிட்டு, நமக்கு ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கிட்டு, அப்படியே பசங்களுக்கு வீட்ல இருக்கவங்களுக்கு இதில போட்டு ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி பன்னீர் ரைஸாவும் செய்து குடுத்துடலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கு காலையில ரெடி பண்றதுக்குமே ரொம்பவே ஈஸியா இருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா, இந்த நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டேன்றவங்களுக்கு வேற வழியே கிடையாது. இந்த மாதிரி சுண்டல் வகைகள் தான் எடுத்துக்கணும். இதில வந்து நமக்கு நெறைய சுண்டல் வகைகள் இருக்கும். இந்த காராமணியில வந்து வெள்ள கலரு, அப்புறம் ப்ரவுன் கலர், மொச்சப்பருப்பு இருக்கும். கொண்டைக்கடலை பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வெள்ள கொண்டைக்கடலையும் இருக்கும், ப்ரவுன் கலர்லயும் இருக்கும். எது வேணுனாலும் வாங்கிக்கலாம். நெறைய இந்த மாதிரி பருப்பு வகைகள வாங்கி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு, நம்ம நைட்டே ஊற வச்சுட்டோம்னா, காலைல சமைக்கும்போதே ஒரு சுண்டல் செய்து வச்சிடலாம். இல்ல காலையில சமைக்கும்போது ஊற வச்சுட்டோம்னா, ஈவினிங் வாக்கிங் போறதுக்கு முன்னாடி சுண்டல் செய்து வச்சுட்டோம்னா, வந்த உடனே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்குங்க. அதுக்கப்புறம் நீர் காய்கறிகள். அ முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து சௌசௌ எடுத்திருக்கேன். இத வந்து நம்ம அப்படியே நம்ம கேரட் துருவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி சீவி கூட முட்டையில போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே ஆம்லேட்டாவும் போட்டு சாப்பிடலாம். இல்லன்னா நம்ம என்ன குழம்பு வைக்கிறோமோ, அ சாம்பார் வச்சாலும் சரி, காரக்குழம்பு, குருமா குழம்பு எது வச்சாலுமே, அதில நெறைய காய்கறி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா, தனியா நமக்கு காய்கறி பொரியல் பண்ணணும் அப்படின்ட்டு சில சமயம் நமக்கு டைமே இருக்காது இல்லைங்களா? அப்பா இவ்வளோ காய் கட் பண்ணணுமான்னு எனக்கும் நெறைய நாள் சோம்பேறித்தனமா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவேன்னா, இந்த மாரி கொஞ்சம் பெரிய சைஸா கட் பண்ணி போட்டு, அப்படியே வைக்கிற சாம்பார் குழம்புல, குருமா குழம்புலலாம் போட்டு வச்சுருவேன். அப்புறமா நமக்கு வந்து அப்படியே ஒரு பவுல் நெறைய எடுத்து வச்சுக்கலாம். இப்ப வீட்ல வந்து சில பேர் நெறைய காய்கறி சாப்பிடுவோம். பசங்க வந்து அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப வந்து இந்த மாதிரி போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டா அவங்களுக்கு வந்து அப்படியே
அந்த சாம்பாரை கொடுத்துடலாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பருப்பு அடை இருக்கு இல்லைங்களா, கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு கப்பு கொஞ்சமாக அரிசி போட்டு ஊற வச்சு இந்த மாவு ரெடி பண்ணி வச்சுட்டோம்னாலும் இதுவும் நல்லா பசி அடங்குங்க. ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா போதும். கூடவே பார்த்திங்கன்னா முக்கியமாக இது வந்து வேர்க்கடலை சட்னி தான் செய்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் வச்சு சாப்பிடும்போது பாருங்களேன் நல்லா பசி அடங்கிடும். இதில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஆனியன், கொத்தமல்லி தழை இதெல்லாம் கட் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா, இந்த மாவு வந்து அடுத்த தடவை நான் உங்களுக்கு ரெடி பண்ணும்போது வீடியோ கொடுக்குறேன். இன்னும் நிறைய ஒரு 10 டைப் வந்து தோசை ரெசிபி வீடியோ போட்டிருக்கேன். எண்டு கார்டில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி அந்த வீடியோ பார்த்து நீங்கள் இந்த மாதிரி மாவுலாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் பார்த்திங்கன்னா அளவா 1, 2 தான் சாப்பிட்ணும். அதுக்கு மேலே நிறைய சாப்பிடக்கூடாது. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து கலோரி கணக்கு பண்ணி இப்போ சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து வெயிட் வந்து குறைக்க முடியும் நல்லா. இன்னொன்று குறைச்ச பிறகு அதை மெயின்டெயின் பண்ணுறதுமே பெரிய விஷயந்தான். நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா, ஒரு 3 வேளையும் நல்லா வெளியிலலாம் போனால் ரைஸ் தானே சாப்பிடுவோம். அந்த மாதிரி சாப்பிட்டா வெயிட் ஏற தான் செய்யும். மறுபடியும் ஹெல்த்தியான ரெசிபி சாப்பிடுங்க. சூப்பரா வெயிட் லாஸ் ஆகும். இது கூடவே 1 மாதம் கண்டிப்பா ஒயிட் சர்க்கரைய வந்து தவிர்த்துட்டு நம்ம பிளாக் காஃபி, பிளாக் டீ எடுத்துக்கும்போது சரசரன்ட்டு உங்களுக்கு வந்து தொப்பையும், உடல் எடையும் பார்த்திங்கன்னா, வேகமா வந்து உங்களுக்கு குறையும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.